உலக இன்பங்கள் நிலையானவை அல்ல, இறை இன்பமே நிலையானவை என்பதை மானுடத்திற்கு சுட்டிக்காட்ட பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கின்றனர் மகா அவதாரங்கள். அப்படி ஒரு மகா அவதாரம்தான் மாயம்மா. கன்னியாகுமரியில் வாலைத்தாயின் காலடியில் திருநாய்களோடு படுத்துறங்கி சுற்றித் திரிந்தவர்தான் மாயம்மா. ஆடம்பரமான வாழ்க்கை நிலையானது என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கும் மானுடர்களுக்கு எது நிலையானது என்பதை காண்பித்தார் மாயம்மா. எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனமும் வைத்திராத மாயம்மா கன்னியாகுமரியில் அமர்ந்து கொண்டு சிந்தித்தால் திருவண்ணாமலையில் இருந்த யோகி ராம் சுரத்குமாருக்கு புரிந்தது. திண்டுக்கல் அருகே உள்ள கசவனம்பட்டியில் நிர்வாண ஜோதி சுவாமிகள் உணர்ந்தார்கள். 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்திருக்கலாம் என்று மாயம்மாவின் வயது உத்தேசமாக கணிக்கப்படுகிறது. இந்த உடலின் இறுதி காலத்தை சேலம் ஏற்காடு சாலையில் வந்து நிறைவு செய்தார் மாயம்மா. மாயம்மா மாபெரும் ஒரு மகா அவதாரம்.